ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ராஜிஸ் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடித்த மாதிரி வெஜிடபிள் கட்லெட்டு டேஸ்ட்டாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் பொடியாக கட் பண்ண இஞ்சி, 1 டீஸ்பூன் பொடியாக கட் பண்ண பூண்டு, 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, அரை கப்பு பொடியாக கட் பண்ண வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் இது போல் வதங்கினா போதும். இப்போ அரை கப்பு சின்னதாக கட் பண்ண கேரட், அரை கப்பு சின்னதாக கட் பண்ண பீன்ஸ், அரை கப்பு பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா வதக்கலாம். இது சீக்கிரமாக வேக 1/4 கப்பு தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடி லோ ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடியை மாற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய்கறி வெந்திருக்கான்னு செக் பண்ணலாம். காய்கறி எல்லாம் வெந்துடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, அரை டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லா வதக்கலாம். மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பும் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகி கட்டி இல்லாமல் இது போல் இருக்கணும். 1/4 கப்பு பொடியை கட் பண்ண கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறுனதும் நம்ம கட்லெட்டு செய்யலாம். இது ஆறிடுச்சு. இப்போ இது போல் சின்ன பால் போல் உருட்டி இதை இப்படி ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஷேப்பில் செய்யலாம். இதுபோல் மீதி உள்ளதையும் செய்யலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் மசாலாவை கட்லட் ஷேப்பில் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 நுள்ளு உப்பு, 1/4 கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். மாவை இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். பிரெட் க்ரம்ஸும் மாவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட்டை மாவில் இது போல் 2 பக்கமும் முக்கி பிரெட் க்ரம்ஸில் வச்சு இதுக்கு மேலே பிரெட் க்ரம்ஸை இது போல் போட்டுக்கலாம். பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுக்கிறப்ப இது போல் இருக்கணும்.
இதுபோல் மீதி உள்ளதையும் செய்யலாம். இதுபோல் செய்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நமக்கு தேவையான போது எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெயை மீடியம் ஹீட்டில் சுட வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு கட்லெட்டாக எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை மாற்றிடலாம். இதுபோல் மீதி உள்ளதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோ நம்மளோட டேஸ்டியான வெஜிடபிள் கட்லெட் ரெடி. இதை இப்போ பிச்சு பார்க்கலாம். வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.